ப்ராஜெக்ட் கான்செப்ட் வந்து ஸ்மார்ட் ஷாப்பிங் ட்ராலி. ஸோ இது வந்து ஐஓடி ப்ராஜெக்ட் அப்படின்றனால இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹாட்ஸ்பாட் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் நேம் என்னென்னா, ஸோ உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் போய்ட்டு ESP32 சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ ஹாட்ஸ்பாட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ESP32 மாற்றிக்கணும். பாஸ்வேர்டு வந்து 0 to 8 வரைக்கும் போட்டு வச்சுக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒன் டிவைஸ் கனெக்டட்னு வந்துடும். கனெக்ட் ஆகிடுச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் ப்ராடக்ட் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த இது எதுக்கு வந்து பண்ணுறோன்னா, நம்ம இங்கே ஐஓடியில் வந்து பேஜில் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். இந்த பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்க இல்லையா, ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெயில் ஐடி லாகின் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணி காட்டுறேன். ஸோ பிளிங்க் ஐஓடின்ற லிங்க் போயிட்டு இந்த க்ளவுட் போயிட்டு அவங்க லாகின் போகணும். ஸோ லாகின் தொட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஷாப்பிங் ட்ராலிங் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாம் 0 இருக்கும். நம்ம இன்னும் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டேட்டா, நம்ம வாங்கினது ப்ரீவியஸ் டேட்டா மட்டும் ஷோ ஆகுது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன்னு காட்டுதுங்களா. ஸோ இது பண்ணால் தான் நம்ம நெட்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஆஃப்லைனில் இருந்துச்சுன்னா கரெக்டாக டேட்டா வராது. ஸோ இதில் வந்து எப்படி பார்க்குறது சொல்கிறேன். ஸோ இந்த ஏ கார்டு பார்த்துட்டிங்கன்னா ரைஸு. ஸோ இதை நம்ம வந்து ஆர்டர் ஃபில்லில் வந்து ஷோ பண்ணுறப்ப நமக்கு வந்து ரைஸ் ஆடட் 50 அப்படின்றது வரும். உங்களுக்கு ஐஓடியில் ரைஸுன்ற ப்ராடக்ட் நேமில் ரைஸு, குவான்டிட்டியில் 1, அந்த ஐட்டம் ப்ரைஸ் எவ்வளோ 50 ருபீஸ்னு வரும். டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ, டோட்டல் ஐட்டம் எவ்வளோ அப்படின்றதுலாம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு ஐஓடி பேஜில் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மில்க்கு. ஸோ மில்க் நான் ஷோ பண்ணுறேன். மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மில்கோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸு. ஸோ 50 + 30 80. ஸோ இப்போ நம்ம ஷோ பண்ணது வந்து மில்க்கு தான். அந்த மில்கோட ப்ரைஸ் வந்து 30 காட்டுது. ஸோ உங்களுக்கு அவங்க டோட்டல் ப்ரைஸ் வந்து 80 காட்டும். ஓகே, ஸோ ஐட்டம் ப்ரைஸ் 30, குவான்டிட்டி 1, ப்ராடக்ட் நேம் மில்க்கு, டோட்டல் ப்ரைஸ் வந்து 80. டோட்டல் ஐட்டம் 2 ஐட்டம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ப்ரெட் வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்பைர்டு ஆனால், ஸோ இந்த எக்ஸ்பைர்டு ஆனது உங்களுக்கு ஷோ ஆன் ஆகும். ஸோ ப்ரெட்டு வந்து எக்ஸ்பைர்டு நாட் அலோடு அப்படின்றது வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு சர்வர்லேயும் ப்ரெட்டு எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு, குவான்டிட்டியும் 0, உங்களுக்கு ஐட்டம் போயிடும். ஆனால் நீங்கள் வாங்கின முன்னாடி வாங்கின 2 இது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வாங்கின இதில் ஏதாவது ஒன்று வேணாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு சப்போஸ் மில்க் வந்து 2 எடுத்துருக்கீங்க. ஸோ மில்க் வந்து குவான்டிட்டி 2 இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு 1 குறைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த பட்டன் அழுத்தணும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு மில்க் வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ மில்க் இங்கே குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ஸோ இங்கே வந்து 1ன்னு காட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரைஸை ஷோ ஆன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ ரைஸ் வந்து நீங்கள் வந்து 2 எடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 1 தான் வேணும்னா நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குவான்டிட்டி 1 ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே வந்து ரிமூவ்டுன்னு வந்துடும். ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்து 2 ஐட்டம் வாங்கியிருக்கீங்க, மொத்தம் 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற ப்ரைஸ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஒரு இது. ஓகே, ஸோ இந்த சம்மரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பேஜில் வந்துடும்.